ஹாய் எவ்ரி ஒன். இப்போ இந்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான், கேட் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 வந்து சிங்க்ரோ, ஆம்ப்ளிடைன், சர்வோ மோட்டார் அண்ட் ஆர்சி நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆம்ப்ளிஃபையர், ஆக்சுவேட்டர், காம்பன்சேட்டர் அண்டு டிரான்ஸ்டியூசர் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரோ அப்படின்றது என்ன அப்படின்னா, தட் இஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்டியூசர். சிங்க்ரோ அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்டியூசர். ஸோ அப்போ டைரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடியது எது, தட் இஸ் தி 4. 4ல் வந்து 4 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. 4 வரப்போகுது அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அடுத்தது ஆம்ப்ளிடைன். ஆம்ப்ளிடைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆம்ப்ளி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே தட் இஸ் த ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிடைன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர். ஸோ தட் இஸ் த பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ செகண்ட் ஒன் என்னது, 1. ஸோ 1 மேட்ச் ஆகக்கூடியது எதில் மேட்ச் ஆகுது எனக்கு, தட் இஸ் ஆப்ஷன் டியில் தான் எனக்கு மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் டியில் தான் எனக்கு 4, 1, 2, 3 இருக்குது. ஸோ அடுத்த ரெண்டையுமே பார்த்துருவோம். சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சர்வோ மோட்டார் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, தட்ஸ் ஆக்ட் அஸ் அ ஆக்சுவேட்டர். சர்வோ மோட்டார் என்னவா இதாகும் அப்படின்னா ஆக்சுவேட்டராக ஆக்ட் ஆகும். அஸ் வெல் அஸ் ஆர்சி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே காம்பன்சேட்டர்